ஐபிஎல் வீரர்கள் ஏலத்தில் நடராஜனின் அடிப்படை விலையாக 10 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெங்களூருவில் நடைபெற்ற வீரர்கள் ஏலத்தில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 3 கோடி ரூபாய்க்கு நடராஜனை ஏலம் எடுத்தது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றியம் சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்தவர் தங்கராசு. இவர் மனைவி சாந்தா இருவரும் விசைத்தறி நெசவு தொழில் செய்கின்றனர். இவர்களின் மூத்த மகன் நடராஜன் சேலம் ஏவிஎஸ் கல்லூரியில் MBA முதலாம் ஆண்டு படிக்கிறார். பள்ளி பருவத்திலேயே நடராஜனுக்கு கிரிக்கெட் மீதுள்ள ஆர்வத்தை கண்டு சுதந்திரமாக விட்டுவிட்டதாகவும் அதனால் அவர் தற்போது சாதித்துள்ளதாகவும் கூறுகின்றனர் அவரது பெற்றோர்கள். 6வது படிச்சிருந்தே கிரிக்கெட்டுக்கு விளையாடுறதுக்குன்னா ஒன்று ஒரு ஆர்வம். நாங்கள் வேண்டான்னு போன சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. கிரிக்கெட்டு தான் விளையாடுவோம். அப்பயே போவோம். காலையிலேருந்து சாயங்காலம் விளையாட்டுலேயே மும்முரமாக குழந்தையிலேருந்தே விளையாட்டுன்னு ஒரு தீவிரமாக இருப்பாருங்க. எங்கள் பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் கூடமாக சேர்ந்து விளையாடிட்டு இருந்தார். சிற்றூராட்சி விளையாட்டுக்கெல்லாம் பழையதெல்லாம் கலந்துருக்காரு. மாவட்ட மாநிலம்லாம் கலந்துருக்காரு. இன்றைக்கி வந்து ஐபிஎல்லில் செலக்ட் ஆகி எங்கள் பகுதிக்கும் எங்களுக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்குது. சொந்த ஊரில் இருந்து சென்னை வந்த நடராஜன் தமிழ்நாடு லீகில் ஜாலி ரோவர்ஸ், விஜய் சசி ஆகிய அணிகளுக்கு ஆடினார். தமிழ்நாடு முதல் டிவிஷன் லீக் என்பது சாதாரண விஷயமல்ல, மிகுந்த சவால் அளிக்கக்கூடியது. இந்நிலையில் 2 ஆண்டுகளில் நடராஜனின் திறமை அடையாளம் காணப்பட்டு முதல் தர கிரிக்கெட்டிற்கு தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து 2015-16 பெங்கால் அணிக்கு எதிராக தமிழ்நாடு அணிக்கு முதல் முறையாக அறிமுகமானார். இங்குதான் அவருக்கு நெருக்கடி தொடங்கியது. இவரது பந்துவீச்சு த்ரோ என்பதாக சந்தேகம் எழ இவர் பந்துவீச்சு முறையை முற்றிலுமாக மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. முன்னாள் தமிழ்நாடு இடது கை பவுலர் சுனில் சுப்பிரமணியத்தின் வழிகாட்டுதலில் நடராஜன் தனது பந்துவீச்சு முறையை சரி செய்து கொண்டார். கடுமையான பயிற்சிக்கு பிறகு மீண்டும் முதல் தர கிரிக்கெட்டிற்குள் நுழைந்தார் நடராஜன். தமிழ்நாடு பிரீமியர் லீக் T20யில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிக்காக சிறப்பாக ஆடினார். முன்னாள் இந்திய பவுலர் எல் பாலாஜி இவரது பந்து வீச்சிற்கு மெருகேற்றினார். தற்போது ரஞ்சியிலிருந்து இன்னொரு படி முன்னேறி IPL 2017 கிங்ஸ் 11 பஞ்சாபுக்காக இவர் ஆடுகிறார். இர்ஃபான் பதான் போன்ற பல முன்னணி இந்திய வீரர்கள் ஏலம் கேட்பார் யாரும் இன்றி கழற்றி விடப்பட்ட நிலையில் நடராஜன் அதிக விலைக்கு எடுக்கப்பட்டது பலரையும் வியக்கச் செய்துள்ளது.